அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல், ராணிப்பேட்டை பவர் சிட்டி, லிவிங் எத்திக்ஸ், இதில் லிவிங் எத்திக்ஸ் என்ற தொடரில் இன்றைய ஆன்லைன், அதாவது இணைய வழியில் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி லைஃப் என்ற தலைப்பில் பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி முறைப்படி துவக்கி வைக்கப்படுகிறது. முதலில் ஜேசி கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. அடுத்த நிகழ்வு வரவேற்புரை. இன்றைய லிவிங் எத்திக்ஸ் நிகழ்ச்சியில் இணைய வழி பயிற்சியில் இன்றைய தலைப்பு ஹானஸ்டி இன்டெகிரிட்டி லைஃப். இந்த பயிற்சியை நடத்த ஜேசி கவிதா அவர்கள் பயிற்றுனராக வந்துள்ளார்கள். அவர்களை முதலில் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஜேசி உறுப்பினர்கள் மற்றும் ஜேசி அல்லாத உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த அவையை முறைப்படி பயிற்றுனர் ஜேசி கவிதா அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி. மேடம், ஓவர் டு யூ மேடம். Thank you, sir. Thank you. Good evening to all. இன்னைக்கு புதுசா நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஜேசி கவிதா, வெல்லூர் டைனமிக் ஜோன் ட்ரைனர். நான் ஜேசியில் 2015 ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 22 ஜோன் ட்ரைனிங் முடித்தேன். ஹஸ்பண்டுமே ஒரு நேஷ்னல் ட்ரைனர் அண்ட் ஆத்தர். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ரக்ஷா அண்ட் சபரீஷ். தேங்க்யூ சார். இன்னைக்கு என் டாபிக் ஆனஸ்டி இன்டெகிரிட்டி லைஃப். ஆனஸ்டி அப்படின்னா என்னங்க சார்? நேர்மை. சரிங்க சார். ஆனஸ்டினா என்னங்க சார்? நேர்மை சொன்னீங்க சார். சூப்பர் சார். அப்புறம் சார் நேர்மை வேற என்னங்க சார் சொல்லலாம்? நேர்மை, நியாயம். நேர்மை, நியாயம், உண்மையா இருக்கிறது, ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறது, இது எல்லாமே ஆனஸ்டில வந்துடும். அதுக்கப்புறம் ஆனஸ்டிங்கிறத ஒருத்தர் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கையும் கூட தான். அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா உண்மையா இருக்கணும். அந்த இடத்துல நாம பொய் பேசவும் கூடாது. உண்மைன்ற இடத்துலயே பொய் பேசக்கூடாதுன்றதும் இருக்கு. நம்ம என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லணும். ஒரு இடத்துல இருந்தா நடந்திருக்கோம், அது வேற ஒருத்தவங்களுக்கு அது சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக அதை மாத்தி சொல்றதுலாம் அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது மட்டும்தான் அவங்கள பத்தி பேசணும். அவங்க இல்லை அப்படின்னா அவங்கள பத்தி நாம பேசவே கூடாது. அது புறம் பேசுறது, இந்த காசிப்பிங் அந்த மாதிரி அது வரும். நம்ம ஆனஸ்டியா இருக்கணும்ன்றது பெரும்பாலும் நாம நினைக்கிறோமோ அதை மட்டும் பண்ணாவே போதும், பேசினா போதும். நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டினா என்னங்க சார்?
இன்டெகிரிட்டி. நாணயம். நாணயம். அப்புறம் சார் இன்னும் வேற ஏதாவது சார்? ஹானஸ்டி. ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடு, நாணயம், ஒருமைப்பாடு. ஓகேங்க சார். ஆனஸ்டியோட அடுத்த லெவல் தான் இன்டெகிரிட்டி சொல்லுவோமே நாம. நம்ம ஆனஸ்டின்றது உண்மையா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது. இன்டெகிரிட்டின்றது அதை நம்ம செயல்படுத்தணும், ஆக்ஷனா எடுத்துட்டு வரணும். நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்ம வந்து செய்யணும், ஒரு ஆக்ஷனா எடுத்துட்டு வரணும். அதுதான் இன்டெகிரிட்டி. அது வந்து ஒரு நம்மளோட மனசால நம்ம வந்து இப்ப நிறைய பேர் வந்து மனுஷங்க வந்து மனசால எல்லாருமே நேர்மையானவங்களா தான் இருக்கிறாங்களே. அந்த நேர்மை எப்படி ஆகுதுன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா அவங்க எப்படி நம்மளை நினைச்சுப்பாங்களோ, தப்பா எடுத்துப்பாங்களோ, ஏதாவது நம்மள அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுமோ, நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம பேர் கெட்டு போயிடுமோ, இப்படிலாம் யோசிச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த அந்த மனுஷங்களுக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த டைம்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி பேசுறோம், ஒவ்வொரு மாதிரி பழகுறோம். அதுதான் இருக்கக்கூடாது. நம்ம மனசாலையுமே வெளியவும் சரி, வெளி உலகத்துக்கும் சரி, மனசாலுமே சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி நம்ம இருந்து செயல்பட்டோம் அப்படின்னாவே அதுதான் சார் இன்டெகிரிட்டி. எப்பவுமே நாம செய்யறத ஆக்ஷனா இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை நான் செய்யறேன், அது மாதிரி பண்றேன் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை நம்ம வந்து ஆக்ஷன்ல எடுத்துட்டு வரணும். அதுதான் சார். ஓகே சார். இப்போ ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி இதனால நமக்கு என்ன யூசேஜ், என்ன நமக்கு நன்மை கிடைக்கும் அது மாதிரி இருந்தோம் அப்படின்னா? நல்ல நேம். புரியலைங்க சார். ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பேர் கிடைக்கும். அப்புறங்க சார்? மனசாந்தி, மன நிம்மதி, சாந்தி. மனசாந்தி, மன நிம்மதி, நல்ல பேர் கிடைக்கும். என்னங்க சார்? நமக்கு நாம நேர்மையா இருக்கிறதுனாலையும் உண்மையா இருக்கிறதுனாலையும் நமக்கு ஒருத்தர் கொடவல்லன்ற பேர் கூட நமக்கு கிடைக்கும். இவர் யாருன்னு தெரியுங்களா யாருக்காச்சு? இவர் வந்து ரத்தன சபாபதி இவர் பேரு. இவர் வந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து இங்க ஒரு ஏரியா இருக்கு, RS புரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால வந்து இவரோட பேரை தான் அதை வச்சிருக்காங்க, RS புரம் சொல்லிட்டு. ரத்தன சபாபதி அப்படி முதலியார் அப்படின்ற பேரை தான் அப்படி வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, பிரிட்டிஷ் காலத்துல வந்து சிறுவாணி ஆறு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி கோயம்புத்தூருக்கு வரத்துக்காக பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போயிட்டு பேசியிருக்காரு. இது மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுங்க, ஒரு ஆர்டர் எங்களுக்கு இது மாதிரி தண்ணி வரத்துக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்ப பிரிட்டிஷ்காரங்க வந்து இப்ப எங்க கிட்ட அதுக்கேற்ற பட்ஜெட் கிடையாது, நாங்க அதனால செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க எங்களுக்கு ஆர்டர் மட்டும் கொடுங்க, மற்ற பட்ஜெட்லாம் நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், என்கிட்ட இருக்க நானே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. இவரோட சொந்த காசுல வச்சு, இவரோட சொந்த முயற்சியால கோயம்புத்தூருக்கு சிறுவாணி ஆறு தண்ணி வர வச்சாங்க. இவரு சொல்லது மட்டும் இல்லாம நிஜமா மனசால மக்களுக்கு எதனா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இல்லாம அதை செஞ்சும் காட்டினார். அவருடைய நேர்மைக்காகவும் அந்த இன்டெகிரிட்டியோட இருக்கிறதுனாலதான் அவர் வந்து அவரோட ஞாபகமா அந்த ஏரியாவுக்கு RS புரம் பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்குமே கடவுளோட பேர் தான் நமக்கு வைக்கிறாங்க. கரெக்டுங்களா? நிறைய பேருக்கு ஒரு சாமியோட பேர் தான் வைப்பாங்க, முருகன், கணபதி, கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாமியோட பேர் நமக்கு வைப்பாங்க. ஆனா இவர் வந்து இவரோட பேரை ஒரு சாமிக்கு வச்சிருக்காங்க. இங்க RS புரம்ல வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. அந்த கோவிலோட பேரு வந்து ரத்தன விநாயகர் கோவில். சோ
இவரோட பேரையே சாமிக்கு வச்சிருக்காங்க. எல்லாருமே சாமியோட பேரு தான் நமக்கு வைப்பாங்க. ஆனா நாம உண்மையாவும் இருந்து அந்த மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு நேர்மையோட ஒரு ஒரு அந்த தானம் பண்ணுவோம்னு சொல்லுவீங்களா, அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே கர்ணனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சுங்க கோயம்புத்தூர்ல நான் நேரா கேள்விப்படுறது வந்து இவரை தான் நான் சொல்லுவேனே. அவருக்கு எப்படி ஒரு எல்லாருக்குமே தான தர்மம் மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு மனசு வந்து நேர்மையா இருந்து அதை செஞ்சதுனால மக்கள்லாம் வந்து ஒரு கோவில் கட்டி அதுக்கு வந்து இவரோட பேரே வச்சிருக்காங்க. நம்ம நேர்மையா இருக்கிறதுனால நம்ம பேரை கூட ஒரு சாமிக்கு வைக்கிற அளவுக்கு நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நேர்மையா இருந்து நம்ம செய்யணும் சார். அதுதான். அப்புறம் பர்சனல் லைஃப் ஆனஸ்டி. பர்சனல் லைஃப்ல நம்ம என்னெல்லாம் சார் பண்ணலாம்? ஆனஸ்டியா இருக்கணும். டிசிப்ளின் அதை எப்படி சார்? பர்சனல் லைஃப்ல டிசிப்ளின். காலையில தூங்கி எழுந்த உடனே காலையில இந்த டைமுக்கு நம்ம அலாரம்ன்றது ஒரு முறை வைக்கலாம், 2 முறை வைக்கலாம். அது வந்து லைனா வச்சுட்டு கூடாது. நம்ம எழுந்துக்க போறது 6 மணி அப்படிங்கிறதுனால மணி 4:30 மணில இருந்து அலாரத்தை வச்சே வந்து 6 மணிக்கு எழுந்துறதுக்கு வந்து ஆனஸ்டி கிடையாது. ஒரு முறை அலாரம் வச்சோமா அப்பவே எழணும். அதுதான் ஆனஸ்டி. நம்ம எழறதுல இருந்து அடுத்தது நம்மளோட காலையில அன்னைக்கு வேலையை நம்ம இதெல்லாம் செய்ய போறோம்ன்றது நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு இருக்கணும். அதுதான் ஆனஸ்டி. ஆனஸ்டியா இருக்கவங்கப்போ கரெக்டா எழுந்துக்கிறதுல இருந்து அவங்க வேலை செய்யறது. அதுக்கு அடுத்தது அன்னைக்கு தூங்குறாங்க இல்லையா, நம்ம நைட்டு தூங்குறது மணி 10 மணிக்கு 10:30 மணிக்கு தூங்கிடணும் அப்படின்றது ஒரு ஆனஸ்டி. அந்த டைமுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே நம்ம சொல்ற மாதிரி அதை சொல்லிடக்கூடாது. நம்மளும் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதை நம்ம செய்யணும். ஆக்ஷன்ல நம்ம எடுத்துட்டு வரணும். அதுதான் பர்சனல் லைஃப் ஆனஸ்டி. இன்னுமே பர்சனல் லைஃப்ன்றப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டையும் நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னுமே உண்மையா இருக்கணும். ஒண்ணு நம்ம அவங்க கிட்ட நம்ம ஒண்ணு கேட்கிறோம் ஒரு விஷயம் அப்படின்னா அந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம செய்ய முடியலனா கூட அவங்களுக்கு ஹர்ட் பண்ணாத அளவுக்காவது நம்ம அட்லீஸ்ட் அதை நடந்துக்கணும். நமக்கு டைமுக்கு ஒரு மோஸ்ட்லி பர்சனல் லைஃப்னு வந்துட்டா ஒரு பேரண்ட்ஸோ ஆர் பார்ட்னர்ஸோ தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு இம்பார்ட்டன்ஸே வரும். பர்சனல் லைஃப்ல எடுத்துட்டு வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபஷனலும் சேர்த்துக்கிட்டு ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி பர்சனல் லைஃப் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பிரிவுகளும் அதனாலதான் சார் வருது. இது வந்து இந்த பிரிட்ஜ் நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ ஊருங்கள்லாம் வந்து போற இடத்துல பிரிட்ஜுன்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கட்டுறாங்க. இது எப்படி இருக்கு அப்படி நான் எப்படி இந்த பிரிட்ஜ் அப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒருத்தங்க 2 பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒருத்தங்க இந்த சைட்ல இருந்து ஒருத்தங்க அந்த சைடு அப்படி போற மாதிரி கனெக்ஷன்ல இருக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்போ அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுக்கறது நேர்மையா அவங்க என்ன இப்ப நேர்மை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஆனஸ்டின்றதே என்னன்னா நம்ம இது அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம இதுதான் நான் இன்னைக்கு நடந்தது இப்படிதான் நடந்தது அப்படின்றத சொல்றதுதான் நாங்க வந்து நம்பருமே ஒய்ஃப். அது மாதிரி ஒய்ஃபுங்க வெளியே போயிட்டு இது இப்படி நடந்துன்றத ஹஸ்பண்ட் நீங்க நம்புறீங்க, நாங்க என்ன சொன்னாலும் நம்பிடுறோம், நீங்களும் என்ன சொன்னாலும் நம்பிடுறோம்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஸ்ங்க வந்து பொய் சொல்றதுனால என்ன ஆகும்னா இந்த பிரிட்ஜில் பாருங்களேன் இந்த அந்த சைடு ஒரு ஏரியா இருக்கு, அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடும். இப்போ பிரிட்ஜுக்கு மேல எவ்வளவு வெஹிக்கல்ஸ் எவ்வளவு பேர் போறாங்க, எவ்வளவு ஊரு கனெக்ட் ஆகுது. அது மாதிரி ஒத்துமையா ஒரு விட்டு கொடுத்து போய் நம்ம நேர்மையா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்ப லாங் லைஃபா இருக்கும். நம்மளை பார்த்து இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சார். எனக்கு இந்த பிரிட்ஜ் எனக்கு அந்த தோணுது. ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்னங்க சார் ஆனஸ்டி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து நாம சொல்லுங்க சார், யாரோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேம், டியூட்டில இருக்கிறது ப்ரொஃபஷனல் டியூட்டியா? ஓகே சார்.
இல்ல பர்சனல் லைஃப்ல எப்படி ஒரு உண்மையா இருக்கிறோமோ அதே மாதிரி ஓகே சார். அதே மாதிரி அதான் ப்ரொஃபஷனல்லயும் இருக்க போறோம். கரெக்ட். ஆனா ப்ரொஃபஷனல்ல இருக்கிறதுனால நம்மளோட நமக்கு கீழ இருக்கிற ஸ்டாஃப்ங்க, நம்ம கீழ இருக்கிற வேலை செய்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம முன்னுதாரணமா இருப்போம். நம்மளோட பாஸ்க்கு நம்ம நம்பிக்கையுரியவங்களாவும் இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட அ என்ன சொல்றது? நான் நம்பிக்கைக்குரியவங்களா இருப்போம். நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து அடுத்தடுத்து நமக்கு சீக்கிரம் குடுப்பாங்க. அவங்க கரெக்ட்டா இருக்கிறோம் அப்டின்னா. பாஸ் இருந்தாலும் நம்ம ஒரே மாரி இருக்கணும். அவர் ஆஃபீஸ்ல இல்ல அப்டின்னாலுமே, நம்ம அதே மாரி நடந்து, நம்ம அந்த ஒர்க்க நம்ம அப்டியே இருக்கணும். அவர் இல்லன்றதுனால நம்ம வேலை செய்யாம இருக்கிறதோ, இல்லைன்னா சும்மா பேசிட்டு இருக்கிறது அந்த மாரி இல்லாம, அவர் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஒரே மாரியே இருந்தோம்னா தான் நமக்கு நம்பிக்கைன்றதே வரும். இப்ப நெறைய ஆபீஸ்ல இந்த மாரிலாம் இல்லன்றதுனால தான் சிசிடி கேமரான்னு ஒண்ணே வந்திருக்கு. யார் என்ன பண்றாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால தான் சிசிடி கேமராவே போட்டுருக்காங்க. அந்த அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ அது தவிர்த்துனா இப்போ காஃபி ஷாப், டாய் ஷாப்ஸ் இதுங்க எல்லாத்துலயுமே நம்ம இப்போ காஃபி குடிச்சிட்டோ, பில் பே பண்ணிட்டு வரோம். பில் பே பண்ண சொல்ல இப்ப நெறைய ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அ எக்ஸ்ட்ரா பில்ஸும் போடுறாங்க. கடைக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு சேவல் தங்க முட்டை போடுற ஒரு சேவல் கதை ஒண்ணு இருக்கு சார். ஒருத்தர் வ வ வணி அ ஒரு வியாபாரிக்கு வந்து ஒரு கோழி கிடைச்சது. அந்த கோழி வந்து டெய்லி ஒரு தங்க முட்டை போட்டுட்டு வரும். அந்த முட்டை வந்து அவன் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்தான்னா அவனுக்கு நெறைய காசு வரும். சோ அவன் பேராசைப்பட்டு என்ன பண்ணிடுவான், அந்த அந்த கோழியவே வெட்டிடுவாங்க. அப்போ பெருசா லாபம் வரணும்னு நினைச்சதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, வந்த லாபமும் நஷ்டமா போயிடும். அது மாதிரி நாங்க ஒரு நாள் இதுக்கு போயிருந்தோம். மதுரைக்கு போயிருந்தோம். பசங்கலாம் கூட்டிட்டு ஒரு நாள் மதுரை போயிருந்தோம். அப்ப ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒரு சின்ன கடை, குட்டி கடை தான். நாங்க சரி போய் ஒரு பசங்களுக்கு ட்ரெஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு போனோம். அது குட்டி கடை தான். ஒரே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் இருந்தது. அந்த ரூம்ல ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரூம். ஒரு குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த என்ன ஆச்சு அந்த கடையில அப்படின்னா, குழந்தைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்ல திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு சொல்ல விட அந்த அந்த ரூம்ல இருக்க லைட் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. திடீர்னு என்னடா இப்படி லைட் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து வெளியே வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த இந்த ரூம்ல வந்து நாங்க லைட்டுக்கு வந்து சென்சார் வச்சிருக்கோம் மேடம் அப்படின்ட்டு. புரியலைங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப குழந்தைக்கு நாம வந்து லேடிஸ்லாம் இப்ப நிறைய பேர் போறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி அவங்களுடைய செக்யூருக்காக அந்த கடையில அந்த ஓனர் வந்து அப்படி யோசிச்சு அந்த மாதிரி வச்சிருக்காரு மதுரையில. எப்படின்னா, அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. சின்ன சின்ன குழந்தை தான். ஒரு ஒரு 1 வயசு 1 1/2 வயசு குழந்தைக்கு. ஒரு டாப் போடணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்றாங்க. ஸோ, அப்போ மேல இருக்க ட்ரெஸ் கழட்டோனே ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட் ஆஃப் ஆயிடுது. மேல ஒரு கிளாத் நம்ம சும்மா அப்படி மூடி வைக்கிறோம் மேலக்கு மட்டும் அப்படின்னோம்னா, உடனே லைட் எரியுது. ஸோ, இதுதான் அந்த சென்சார். இது வந்து எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது? எனக்கு இம்பாக்ட் அந்த கடையில எனக்கு ஒரு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் வேற எந்த ஊர்லயுமே இந்த மாரி எந்த கடையிலயுமே நான் பார்க்கல. ஆனா நான் அன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன் ஜாஸ்தி. ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் சொல்லிட்டே வரேன் நானு. எப்படிங்க இந்த கடையில அவங்க வந்து அது மாரி வச்சிருக்காங்க. செமையா இருக்குல்ல. நம்ம இந்த மாரி எந்த கடையிலுமே அவங்க வைக்கவே இல்ல. இது மாரி எல்லா கடையிலயும் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு முறையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்ல ஃபோன் எடுத்துட்டு போய் அந்த ரூம ஃபுல்லா நாங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத விட இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம். அதுக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் இந்த மாரி அவருடைய நேர்மைய நான் பெருமைப்பட்டு நான் எப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா, அவரு இப்படி சொல்றாரு. எப்படின்னா, இதுதான் அவங்களோட பிசினஸ் ட்ரிக். இப்ப நீ ஒரு 10 நிமிஷமா அந்த கடை பத்தியே தான் பேசிட்டு வர. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீ அவங்க கடைய பத்தி வேற எதுவுமே நீ யோசிக்கவே இல்ல. அப்போ உனக்குள்ள அவங்க அந்த அளவுக்கு ஆழமா அத எடுத்துட்டு வராங்க. இதுவும் ஒரு வந்து பிசினஸ் அவங்க சேல்ஸ் பண்றதுக்கு நெறைய கஸ்டமர் வரதுக்கு உண்டான அவங்களால முடிஞ்ச ஒரு எத்திக் தான் அதுவும். அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே எடுத்துட்டு வர்றாரு. சோ அவங்க நேர்மையா இருக்கிறதுனால ஒரு லேடீஸா எங்களையும் இந்த மாரி இம்ப்ரெஸ் பண்றாங்க.
ஒரு பிசினஸ் வைஸ் அவங்களுக்குமே அது ஜாஸ்தியா இருக்கு. நாங்களும் நம்பிக்கையா அந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்ததுன்னா ஒரு நம்பிக்கையா வந்து தைரியமா அந்த கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோமே நாம. ஸோ பர்சனல் லைஃப்லயுமே ஒரு ஆனஸ்டி இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் அந்த கடையை தான் சொல்லுவேன் சார். ஒரு ரேண்டமா தான் போகணுமே அந்த கடைக்கு. ரொம்ப குட்டி கடை, கடை பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப பெரிய கடைக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனதே நாங்க. அப்புறம் சோசியல் லைஃப் ஆனஸ்டி. சோசியல் லைஃப்ல நமக்கு தெரிஞ்ச போல என்னங்க சார் ஆனஸ்டி இருக்கு? டிராஃபிக் ஒன் ஆஃப் த டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது. டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது சூப்பருங்க சார். வேறங்க சார்? கேசவன் சார் வேற? மேடம் ஜேசிஐல இருக்கிறதே ஒரு சோஷியல் லைஃப் ஆனஸ்டிக்கு ஈக்குவல் தான் மேடம். சூப்பருங்க சார். ஆமாங்க சார், கண்டிப்பா. ஏன்னா நம்மளும் இப்போ சோஷியல் ஜேசியில வந்து கரெக்டா நேத்துல இருந்தே எனக்கு ரவீந்திரன் சார் வந்து ஃபாலோ பண்ணி என்கிட்ட எல்லாம் இந்த டைமுக்கு வந்துருங்க மேடம் அதெல்லாம் வந்து சொல்லி அவருக்கு இந்த ஒரு சமூகத்துக்கு மேல இருக்க ஒரு ஆர்வத்துல வந்து இதெல்லாம் அவர் வந்து சொல்லி இன்னைக்கு நைட்டு மணி 8 மணிக்கும் ஃபோன் பண்ணி கரெக்டா 8:30க்கு வந்துடுங்க மேடம் அப்படின்னா அவர் சொல்றாரு. அவரு அந்த ஒரு சமூகத்துக்கு மேல இருக்க ஆர்வத்தினாலதான். கண்டிப்பா சார், ஜேசியால அது கண்டிப்பா நிறைய நடக்குது. அப்புறம் வேறங்க சார்? டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் மூலயமா நம்ம சோஷியலுக்கு நம்ம இது பண்றோம். அப்புறம் சார் சோஷியல் ஹெல்ப். சார் ஹெல்ப் பண்றது சோஷியல் ஹெல்ப். சோஷியல் ஹெல்ப் பண்றேன் சார். பஸ்ல போனோம் அப்படின்னா டிக்கெட் கண்டிப்பா வாங்கணும். டிக்கெட் வாங்காம இருக்கக்கூடாது. செக்கிங் வரல அப்படின்றதுக்காகலாம் அப்படியே பின்னாடி வெளியே இறங்கி போட்டு தான் கிடையாது. டிக்கெட் வாங்கணும்னா கண்டிப்பா நம்ம அது டிக்கெட் வாங்கணும். ட்ரெயின்ல போனோம்னாலும் கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும். அதுவும் ஒரு ஆனஸ்டி தான் நமக்குள்ள. அதுக்கப்புறம் இது நேத்து மேம் சொன்னாங்க இல்லைங்களா, நேத்து ட்ரைனிங்ல மேம் பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது, அதுவுமே நம்ம சோஷியல் ஆனஸ்டி தான். அவங்க சொன்னது வந்து இதுதான். என்னன்னா கிச்சன்ல இருந்து நம்ம கிச்சன்ல யூஸ் பண்றது தான் வெளியே ஒரு தூக்கியே போடுவோமே. நம்ம மோஸ்ட் ஆஃப் வெளியே போறது எல்லாமே கிச்சன் வழியா இருந்து தான் போறதே. அது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றதுனால அது வந்து ஒரு சோஷியல் ஆனஸ்டியாவும் எடுத்துக்கலாம் சார். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆனஸ்டி அப்படின்றது வந்து நான் கூகுள் மேப் சொல்லுவேன் சார். நிறைய பேர் அதை வந்து தப்பு சொல்லுவாங்க. கூகுள் மேப் சரியா வழிகாட்டல அது இல்லைன்னு சொல்லிட்டு லட்சம் பேர் அதை குறை சொன்னாலுமே ஆனா கோடி பேர் அதை நம்புறாங்க. நம்பி அதை வந்து நம்ம அது வழியா தான் நம்ம போறோம். எங்கன்னா ஒண்ணு போனோம் அப்படின்னோம்னா உடனே கூகுள் மேப் தான் பார்த்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அது எப்படி போகலாம் அப்படின்னு தான் பாக்குறோம் நாம. அதுக்கப்புறமா கிட்ட போயிட்டு வேணும்னா வேற யார்கிட்டனா கூட தெரிஞ்சுக்கோமே கடை. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து கிளம்பும் போது இப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கடைகள்லாம் வந்து ஒரு மேப் ஷீட்டு புக்குங்க கிடைக்கும். எங்க அப்பாலாம் அப்போ வந்து சபரிமலைக்கு போக சொல்ல ஒரு புக் வச்சிருப்பாரு. மேப்புக்கிட்டே ஒரு புக்கு பெருசா வச்சிருப்பாரு. எங்கெங்கெல்லாம் போய் வேலூர்ல இருந்து எப்படி போயிட்டு எப்படி வந்தா கேரளாக்கு போயிட்டு சபரிமலைக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எப்படி வரன்ற மாதிரி ஒரு மேப் ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து எங்கன்னா போனோம் அப்படின்னா எங்க வீட்டுக்காரெல்லாம் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கூகுள் மேப் ஓபன் பண்ணிடுறாரு. இந்த ரூட்ல இருந்து அன்னைக்கு போனோமா, டிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த வழியில இருந்து எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல தான் பாக்குறாங்க நாம இப்ப எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு புக்கு யாருமே இப்போ வந்து நான் கடைகளையுமே நான் எதுவுமே பெருசா பாக்குறதும் இல்லை. எல்லாரும் இப்ப எங்க அப்பாவே மாறிட்டாரு. அந்த கூகுள் மேப் நாங்க இப்ப ஊர்ல இருந்து கிளம்பணுமா, நீ அப்படியே கூகுள் மேப் போட்டுருமா, எப்படி வரைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த அளவுக்கு இது ஒரு எல்லாருமே நம்புற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த கூகுள் மேப் ஆனஸ்டின்றது. இந்த சோசியல் ஆனஸ்டில வந்து கூகுள் மேப் அந்த அளவுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆனஸ்டின்றதுக்கு வந்து இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, என் பொண்ணு வந்து என்ன சொன்னா, ஸ்கூல்ல விளையாடும் போது ஸ்கூல்ல ஃப்ரீ பீரியட்ல விளையாடினான். ஃப்ரீ பீரியட்ல தான் விளையாடிட்டு இருந்தா. ஆனாலும் அவதான் வந்து டிசிப்ளின் மானிட்டருங்களாமா. ஒரு பையன் போயிட்டு கேர்ள்ஸ்க்கு ஒரு டிசிப்ளின் மானிட்டர், பாய்ஸ்க்கு ஒரு டிசிப்ளின் மானிட்டர். பாய்ஸை கூப்பிட்டு
யார் யாரெல்லாம் ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவன் வந்து எல்லாரையும் ஒரு 2, 3 பேரை சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா அவங்க மேம் வந்து யார் யாரெல்லாம் உண்மையா ஒத்துக்கோங்க, யார் யார் விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என் பொண்ணு எழுந்துச்சு நின்னுட்டா, அவ கூட விளையாடினாங்க. என் பொண்ணு எழுந்து என்ன பார்த்து அப்படியே லைனா எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாச்சு. மேம் வந்து நீயே ஒரு டிசிப்ளின் மானிட்டர் தானம்மா, ஏம்மா விளையாடினேன்? அது இல்ல மேடம், தெரியாம ஃப்ரீ பீரியட்ன்றதுனால கொஞ்ச நேரம் விளையாடணும். அப்ப கூட தப்புதான், வெளியே போயிடு அப்படின்னா இவள வெளியே போயிட்டா. மேம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, உங்க நேம் எல்லாம் எழுதி கொடுங்க, உங்களுக்கு இன்டர்னல் மார்க் 5 மார்க் நாங்க கம்மி பண்ணிடுவோம்ட்டாங்களாம். இவளும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டா. இதுதான் ஆனஸ்டி. அதை வந்து இன்டெகிரிட்டியா எப்படி ஆகுதுன்னா, அவங்க ஸ்கூல்ல அவ பண்ணா இல்லைங்களா, அது வந்து வீட்டுல என்கிட்ட சொல்லிட்டா. என்கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் சொல்லிட்டா, மா இது மாதிரி நடந்ததுமா, இப்படி இப்படி ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என் பையன் வந்து, ஏன்டி நீ இதெல்லாம் சொன்ன, அம்மா உன்னை திட்ட மாட்டாங்களா? பரவாயில்ல, அம்மா திட்டினா கூட நான் திட்டு வாங்கிக்கிறேன். ஆனா அது நான் இப்ப சொல்லலைன்னா அடியே கொடுப்பாங்க அம்மா. அப்புறம் எனக்கு ஏன் பொய் பேசினா, ஏன் உண்மையை மறைச்சுன்னா அதுக்கு நான் திட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து சொல்லிட்டான். அப்போ கூட என் பையனுக்கு அது வந்து ஐயோ இல்ல, திட்டுவாங்க திட்டுவாங்க அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு ஒண்ணு யோசிச்சேன், ஏன் சபீஷ் நீ எதனா மறைக்கிறியாடா அப்படின்னா, அப்படி இன்ன வரைக்கும் நான் எதுவும் பண்ணலாமா, மறைக்கல. ஆனா இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் திட்டுவாங்க தடி வாங்கத்தான் நான் நிறைய பண்றேன், ஆனா நான் உங்ககிட்ட சொல்றது இல்லை அப்படின்னா. அது அந்தந்த வயசுல பசங்களுக்கு நம்ம அப்பவே அது சொல்லி கொடுக்கறதுதான் ஹானஸ்டிக்கும் இன்டெகிரிட்டிக்குமே இருக்கிற ஒரு டிஃபரன்ஸே நமக்கு. அதே மாதிரி இவ திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்காரு, தன்னெஞ்சறிவது பொய்க்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா, அது தப்புன்னு தெரிஞ்சே நம்ம தப்பு பண்றோம்னு பண்ணோம்னா அந்த அந்த நம்மளோட மனசாட்சி நம்மளை கொண்டுடுமா. தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது வேற, தப்புன்னு தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் சார். லாஸ்டா ஆனஸ்டின்றது என்னாச்சு? இல்ல எனக்கு சார் இங்க டிஸ்டர்பன்ஸ் சார், வேற என்ன சார்? சாரிங்க சார். இதுதான் இதுதான் சார். இதுவே நாம ஒரு ஆனஸ்டி இன்டெகிரிட்டி லைஃப்ல, நம்மளோட லைஃப்ல ஆனஸ்டின்றது எப்படி வரணும் அப்படின்றது வந்து எப்படி வரணும்னா, நம்மளோட ப்ரொஃபஷனல் பர்சனல் லைஃப்ல இருந்தும் வரணும். பர்சனல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளே நம்ம வந்து டிசிப்ளினா நம்ம கிட்ட ஆனஸ்டியா இருக்கிறோமா அப்படின்னும் பார்த்துக்கணும். நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே ஆனஸ்டியா இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நாம அப்ப தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நடந்துக்கோன்னு செய்யணும், ஆக்ஷன்ல எடுத்துட்டு வரணும், சொல்லிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டயும் நம்மளோட பார்ட்னர்ஸ் கிட்டயுமே. அதே மாதிரி அடுத்தது நம்மளோட ப்ரொஃபஷனல்லையுமே நம்மளோட ஆனஸ்டியை எடுத்துட்டு வரணும். எந்த நாம ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு நாம ஒரு ஷாப் வச்சிருக்கோம், ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னாலும் சரி, நாம அதுக்கு உண்டான கரெக்டான காசையும் கரெக்டான ஒரு விலை நிர்ணயிச்சு கரெக்டா நம்மளோட தொழில் நம்ம கரெக்டா பண்ணணும். மனசுல ஒண்ணு இருந்து வெளியே ஒண்ணு பேசாம, ஒருத்தர் முன்னாடி ஒண்ணு பேசிட்டு அவங்க போன உடனே பின்னாடி ஒண்ணு சொல்றது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம சோசியல் லைஃப்லயுமே நாம நம்ம எந்த ஒரு இடத்துக்கு வெளியே போனாலுமே அந்தந்த இடத்துல நம்ம கரெக்டா நடந்துக்கணும். சொன்னோம்னா இப்ப இந்த டைமுக்கு நாங்க வரோம், இப்படி வரோம் அப்படின்னா நம்ம கரெக்டா அந்த டைமுக்கு அவங்க போகணும். நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணி அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கக்கூடாது. இதுதான் சார் ஆனஸ்டி இன்டெகிரிட்டி லைஃப்ல நம்மளுடைய லைஃப்ல நம்ம இந்த மாதிரிலாம் தான் ஆனஸ்டியே எடுத்துட்டு வரலாம். பொய் வந்து என்னைக்குமே நிலைக்காது, நீடிக்காது. நீடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிலைக்காது. அதுவே உண்மைங்கிறது நிலைக்காத மாதிரி இருக்கும், நீடிக்காத மாதிரியும் இருக்கும்.
ஆனா ஒரு நாள் அது பெருசா ஜெயிக்கும். ஆனா டைம் ஆகும், கண்டிப்பா டைம் ஆகும். ஆனா ஒரு பெரிய அளவுல ஜெயிக்கும். என்னைக்குமே ஆனஸ்டி தான் சார் ஜெயிக்குமே. ஒரு ஒரு பழமொழி இருக்கு. அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க எங்க வீட்டுல. என்னன்னா என்னது, நல்லவன்னு பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகுங்களாமா. அதுவா அப்படியா அப்படின்னு பேர் எடுக்கிறதும் இப்படி சொடக்கு போடுற டைம் தான் ஆகுமாமா. நம்ம வாங்கன்னு உழைச்சி அவங்களுக்காக எல்லாமே சொன்ன மாதிரி கரெக்டா நம்ம பண்ணுவோம். நம்ம ரொம்ப நாளுக்கு அந்த மாதிரி நம்ம செஞ்சு நல்லவங்க அப்படின்னு பேர் எடுக்குது. கடைசியா நம்ம என்ன பண்ணுவோம், டைம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றதுனால நம்ம கெட்டவங்களா மாறிடும். அந்த ஒரு சின்ன அந்த மிஸ்டேக்கால நாம கெட்டவங்களா ஆகாம இருந்தோம் சார். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஆனஸ்ட் இன்டெகிரிட்டி லைஃப் அதை பற்றி ஒரு 30 மினிட்ஸ், மோர் தென் 30 மினிட்ஸ் சிம்பிளாக புரியும்படி நல்லா சொல்லியிருக்கீங்க. இந்த உங்களுடைய ட்ரைனிங்கை பற்றி நம்ம பார்ட்டிசிபெண்ட் அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு பார்ப்போம். பார்ட்டிசிபெண்ட் அன்மியூட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை பற்றி மேடம் எடுத்த இந்த ஆனஸ்ட் இன்டெகிரிட்டி லைஃப் அந்த செஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை யாராவது ஒரு 2 பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். எனி 2? பேசுங்க சார். 18 பேர் இருக்கோம் சார். குட் ஈவினிங் சார். கேசவன் பேசுறேன். யாரு? கேசவன் பேசுறேன் சார். பேசுங்க சார், பேசுங்க. குட் ஈவினிங் சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். கவிதா மேடம் சூப்பராக சொன்னீங்க மேடம். ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி ரெண்டு பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் மேடம். நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக முடிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்சம் செஷனில் இன்னும் நல்லா இருந்திருக்கும் மேடம். நெக்ஸ்ட்டு வீக்கில் இன்னொரு செஷன் நீங்கள் இதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். கண்டிப்பா சார். தேங்க்யூ கேசவன். Good evening, sir. JC Mariappan from Harur. ப்ளீஸ் சார். சொன்னீங்க கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் நல்ல ஒரு அருமையான ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை அவர் செஞ்சிருக்காரு. ரத்தின சபாபதி சார் செஞ்சிருக்காரு. ஸோ அதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ அவரை பற்றியும் அவருடைய ப்ராஜெக்டை பற்றியும் இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோயம்புத்தூர்ல இருந்தாலும் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். நீங்க கொடுத்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப அருமையா இருந்தது. ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இன்னொருத்தர் டைம் இருக்கு, ஒரு 10 நிமிஷம் இருக்கு. ஸோ 1 or 2. தேங்க்யூ சார். ஸோ மேம், ஆனஸ்டி இன்டெகிரிட்டி லைஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது மேடம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆனஸ்டிக்கும் இன்டெகிரிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டீங்க. ஸோ நிறைய நேர்மை அந்த மாதிரிலாம் சொன்னோம். ஒவ்வொருத்தருந்து ஒரு ஆன்சர் இன்ட்ராக்ட் பண்ணீங்க. ஸோ நல்லா இருந்தது. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்து அந்த 3 பாயிண்ட் நிறைய நல்லா ட்ராவல் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் ஆனஸ்டி, நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்டு சோஷியல் லைஃப். இந்த 3த்துலேயே 3 எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் லைஃப்ல காலையில் தூங்கி எழுதும்போது அலாரம் வைக்கணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்மளோட இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எப்பவுமே இந்த பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட் போட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் ஹானஸ்டி பார்த்தீங்கன்னா அந்த தங்க முட்டையிடுற வாத்து பற்றி சொன்னீங்க. ஸோ அவர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த முட்டையை என்ன பண்ணுறாரு, ஒரே நாளில் யூஸ் பண்ணிட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த மதுரையில் ஒரு கடை சொன்னீங்க, அந்த ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஒரு சேஞ்சிங் கடை. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சென்சார் அது உங்கள் வியூ பார்க்கும்போது ஒரு வியூவாக இருக்குது, உங்கள் சாருடைய வியூ பார்க்கும்போது அது ஒரு பிஸ்னஸ் வியூவாக இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு அங்கே ஹானஸ்டி இருக்கிறது அப்படிங்கிறத நல்ல விஷயமா சொன்னீங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஆன்சர் கேட்டு ஸோ நீங்கள் கூகுள் மேப் பற்றி சொன்னீங்க. ஸோ கூகுள் மேப் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சோஷியல் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்டர் வந்து அந்த ஸ்கூல் அந்த இன்சிடென்ட் வந்து அந்த லைவ் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து இப்போதைக்கு தேவைன்றது மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் உங்களுடைய அந்த ஃப்ளோ ஆஃப் இந்த கண்டனுடைய வே ஸோ எல்லாமே வந்து எக்ஸலண்டாக இருந்தது மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ செல்வம். ஓகே மேடம், கடைசியாக நான் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி இதுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த இன்டெகிரிட்டிக்கு வந்து ஒரு சரியான ஒரு உதாரணத்தை கொடுத்துருந்தீங்க இந்த ரத்தன சபாபதி. இது ரொம்ப ஆப்டாக இருந்தது எனக்கு. அப்புறம் அந்த பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் சோஷியல் லைஃப், இது இப்போ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுடைய லைஃப்பில் வந்த சில என்ன இந்த திங்ஸ் எல்லாம் சொல்லி நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் இந்த சோஷியல் லைஃப்பில் நான் இன்னொன்று பார்க்குறது என்னென்னா, நான் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருந்தேன் பாலிடெக்னிக்கில். அங்கே ஒரு ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க, கடை இது உள்ளவே மீன்ஸ் பாலிடெக்னிக் உள்ள ஒரு ஷாப்பு. அது நோட் புக்ஸு ப்ளஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் அதில் வந்து கொண்டாந்து வச்சுருவாங்க. நம்ம வந்து தேவையாக இருக்கிறவங்க போய் அந்த கரெக்டான ஒரு பைசாவை அதை அங்கே போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது வந்து ஒரு சோஷியல் இன்டெகிரிட்டியாக நான் பார்க்குறேன், ஆனஸ்டியாக நான் பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்றபடி பை அண்ட் லார்ஜ் இந்த செஷன் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ், ரொம்ப சிறப்பாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணீங்க. மிக்க நன்றி. கடைசியாக உங்களுடைய ஃபீட்பேக், வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக்? என்னோட ஃபீட்பேக் ஓகே சார். எனக்கு இன்னைக்கு இதை வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். இது மூலியமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆனஸ்டின்றது வந்து நேர்மை, அதை நம்ம வந்து செயல்படுத்தணும். அதுதான் ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி. நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளுடைய நேர்மையை செயல்படுத்தி நம்ம அதை எடுத்துக்கணும். இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் யாருன்னா ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார். 5 மணிக்கு 6 மணிக்கு அலாரம் அப்படின்னா 6 மணிக்கு எழணும்னா 6 மணிக்கு அலாரம் வச்சா 6 மணிக்கு எழுந்துடணும். இல்ல நான் 6:15 எழணும்னா அப்ப 6:15 அலாரம் வைக்கணும். அதுதான் ஆனஸ்டி. அது அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் பண்ணுனாவே ரொம்ப சந்தோஷம் தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அடுத்ததாக vote of thanks, செக்ரட்டரி சஞ்சய் ஸ்ரீராம். சஞ்சய் ஸ்ரீராம் இல்லை, ஓகே நானே சொல்லிடுறேன். இந்த இன்றைய ஓடிபி நிகழ்ச்சியில் வந்து ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி லைஃப் அதை பற்றி மிகவும் சிறப்பாக ஒரு பயிற்சி அளித்த ஜேசி கவிதா அவர்களுக்கு ஜூனியர் ராணிப்பேட்டை பவர் சிட்டியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் அநேகர் கலந்து கொண்டு சிறந்த முறையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள், அவர்களுக்கும் நன்றி. அதே போல இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளையும் ஒரு சிறப்பான தலைப்போடு நாளையும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முறைப்படி ஒத்திவைக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam. Thank you very much. The meeting is adjourned. Thank you, sir.